பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்று மீண்டுமாக நம்ம யோவான் சுவிசேஷம் அதில் மூன்றாம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தை கூட அப்படியே வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட நம்ம அப்படி வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே உமக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர்தாமே மீண்டும் நம்மோடு கூட இடைப்படுவதற்காக நாம் இருந்த வண்ணமாக கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம். இன்றைக்கும் இந்த ஞானஸ்நான சத்தியத்தை குறித்து தேவன் இன்னும் எங்களோடு கூட தெளிவுபடுத்துவதற்காக கேட்கிற யாவரும் அதனை புரிந்து வேதம் சொல்லுகிற ஞானஸ்நானத்தின்படி தங்களை அர்ப்பணிக்க நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மலை பிரசங்கத்துடைய அந்த சாரத்தை வைத்து தான் நம்ம இதை பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கோம். 3ஆம் நாள் என்பது ஞானஸ்நானத்துக்குரிய சத்தியத்தை காண்பிக்க. ஏற்கனவே நம்ம 2 வாரம் அதை கேட்டோம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் ரொம்ப தெளிவாக இருந்தது, இன்னும் நீங்கள் எங்களுக்கு நிறைய ஆவிக்குரிய செய்தியை நீங்கள் பேசிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத உற்சாகப்படுத்தினாங்க. ஆக அந்த 2 வாரம் அந்த செய்தி கேட்டால் தான் இந்த 3ஆவது செய்தி நம்ம கேட்க முடியும். அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க, ஒரு ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறார்களே அப்படின்னு. அப்போ இந்த வாரம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடலாம். ஆக ஞானஸ்நான செய்தி மாத்திரம் கேட்கிறவர்கள் அதை பார்வர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆத்மா மற்ற எந்த செய்தி பிரச்சனை இல்லை. அந்த ஞானஸ்நானம் செய்தி என்பது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்ல சொல்லுங்களே லோயா. அநேகம் செய்கிறாங்க. இப்போ எப்படி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற அந்த செய்தி மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கணும். நிறைய வசனங்கள் வாசிக்க நமக்கு இருக்குது. மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து, நல்ல கவனிங்க, வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை ஒரு சொல்லுங்களேயா. அப்போ ஞானஸ்தானம் எதற்கு எடுக்கணும்? பாவ மன்னிப்புக்கென்றும் மன திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு சிறு குழந்தை மனம் மாற அவசியம் கிடையாது, அப்படிதானே? சின்ன குழந்தை. அப்போ இதில் நமக்கு தெளிவாக தெரியுது யார் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதே தெரியும். மன்னிப்பறுப்பாக அப்படின்னா சிறு பிள்ளைகள் பாவம் செய்வார்கள்னா பாவம் செய்ய மாட்டாங்க. ஒரு 6 மாத குழந்தைகிட்ட போய் நீ போய் சொல்லாத, நீ கெட்ட வார்த்தை பேசாதுன்னு அம்மாக்காரி திட்டினா உலகம் என்ன நினைக்கும்? 6 மாத குழந்தை, நீ விபச்சாரம் பண்ணாத, நீ மனம் திரும்ப, கெட்ட வார்த்தை பேசாத, நீ விபச்சாரம் பண்ண, அப்படியெல்லாம் அந்த பாவத்தை கூட சின்ன குழந்தை திட்டினா அது என்ன புரியும்? கேட்கிறவங்களை என்ன நினைப்பாங்க? அப்போது பாவம் செய்கிறவன் மனம் திரும்பவேன். அல்ல சொல்லுங்களே லோயா. சத்தமாக சொல்லுங்களே லோயா. எதற்கென்று ஞானஸ்நானம்? மனம் திரும்புதலுக்கென்றும் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்கும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மதமாற்றம் அல்ல. சிலருக்கு அது புரியல. மனமாற்றம். அல்ல சொல்லுங்களே லோயா. மனசு மாறணும். ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற எல்லா பாவ பழக்கத்திலிருந்து அவன் வெளியே வருவது தான் மனமாற்றம் என்பது. இது மதம் அல்ல, ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு தலைவர் யாருன்னா இயேசு. அல்லேலூயா. இந்த மார்க்கத்திற்கு இன்னொரு பேர் வச்சான்னா ஜீவ மார்க்கம். இந்த ஜீவ மார்க்கத்தில் நடந்தால் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இங்கே யோவான் சானகன் எதற்காக ஞானஸ்நானம் கொடுத்துக்கு வந்தான்னா,
பாவ மன்னிப்புக்கென்று மனத்திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஞானஸ்தானம் எடுத்தவள் எப்படி இருக்கணும், அவளுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மன திரும்புக்கு ஏற்ற கனிகளை என்ன செய்யுங்க, கொடுங்கள். அல்லேலூயா. ஞானஸ்தானத்திற்கு முன்பே இருந்த வாழ்க்கை, ஞானஸ்தானத்திற்கு பின்பு அதே போல் வாழ்க்கை இருக்குன்னா அந்த ஞானஸ்தானத்திற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆக பாவ மன்னிப்புக்கென்று மனத்திரும்பலுக்கு என்று ஞானஸ்தானத்தை நம்ம எடுக்கணும். யோவான் பிரசங்கிக்கும் போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஞானஸ்தானம் எடுக்கவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளேங்கிறான். ஞானஸ்தானம் எடுக்க வந்தவளை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே, வருகின்ற கோபாக்கினிக்கு எப்படி தப்பித்துக்கொள்ள வகை காட்டியவன் யாருங்கிறான். அப்போ ஏன் அப்படி சொன்னேன், ஞானஸ்தானம் எடுக்க வந்தவர்களுக்குள்ளே ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகலை, மன திரும்புதல் உண்டாகலை. பாவத்தோடு வருகிறதுனால தான் அவன் விரியன் பாம்பு குட்டிகள். ஆனால் தப்பித்து கொள்ளக்கூடிய வகை கோபாக்கினிக்கு ஞானஸ்தானம் என்பதை சொல்கிறார். விரியனை விட விரியனுடைய பாம்பு குட்டிக்கு தான் நிறைய விஷம் இருக்குமா. ஆக பாவத்தோடு ஒருவனை எடுத்தால், மனம் திரும்பாமல் எடுத்தால் அந்த ஞானஸ்தானத்தில் அர்த்தமே இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. ஏசாதா பிரசங்கம் பண்ணான், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்ய சமீபம் இருக்கிறது, விரியன் பாம்பு குட்டிகளை வருகின்ற கோபாக்கண்ணிக்கு எப்படி தப்பித்துக்குள்ள வகை காட்டினவன் யார், அவரையும் அப்படித்தான் சொல்கிறார். நம்மெல்லாம் ஒரு கூட்டம் ஞானஸ்தானம் எடுக்க வந்தால் ட்ரம் அடித்து பாட்டு பாடி கொடுத்துருவோம். இப்படியெல்லாம் நம்ம பேசினதாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் வருகிறவர்களை உரியன் பாம்பு குட்டிகளேங்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன, மனம் திரும்பாமல் எடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஞானஸ்தானம் என்பது பாவ மன்னிப்புக்கு என்றும் மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை நம்ம கொடுக்கணும். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை நிறைய வசனம் வாசிக்கணும். ஆயத்தமாக அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தார். அவள் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபாக்கினிக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார். அல்லேலூயா. அது தப்பித்துக்கொள்ள ஒரு வகை தான். இவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டா நீ வருகிற கோபாக்கினிக்கு என்ன செய்ய முடியும், தப்பித்துக்கொள்ள முடியும். அப்போ அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க, பாவத்தோடு வந்தாங்க. அல்லேலூயா. பாவத்தை உணராமல் வந்தாங்க, மன்னிப்பு கேட்காம வந்ததுனால தான் இப்படியெல்லாம் சொன்னது யார். அல்லேலூயா. சில இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்து எல்லாம் சரியாக போயிடுங்க. அப்படியே அல்ல. அதெல்லாம் ஒரு ஒழுங்கு கிரமத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறார். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படின்னா இந்த சிறு குழந்தைகளுக்கு மன திரும்புதல் அவசியம் கிடையாது, பாவ மன்னிப்பு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வரும்போது நாட்களில் சிறு பிள்ளைகள் குறித்து ஒன்று எழுதுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் பாத்திரமாயிருந்தால் 19 மத்தேயு 19 13 முதல் 15ஆவது வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை
சீசர்கள் அதட்டினாங்க. சின்ன பசங்க வராங்க, சீசர்களை அதட்டினாங்க. இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் என்ன செய்யுங்க, வருவதற்கு இடங்கொடுங்கள், அவளை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டுள்ள உடையது என்று ஆண்டு தெளிவாக சொல்லிட்டார். அல்ல சொன்னங்களே அல்லையா. அப்படியே அவளை அணைத்து அவளை தலைமையில கையை வைத்து ஜெபம் பண்ணார். சிறு பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். அவங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் அவசியம் கிடையாது. அப்போ யாருக்கு தான் மனம் திரும்பணும்? பாவம் செய்கிறவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். அல்ல சொன்னங்களே அல்லையா. பாவம் செய்கிறவன் அந்த பாவம் மன்னிப்புக்கென்று என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு தடை பண்ணாதீங்க, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டுள்ள உடையது என்கிற ஒரு உபதேசத்தையே சொல்லிட்டு நீங்களும் ஆண்டு சொல்கிறார். இதை சிறு பிள்ளை போல மாறவில்லை என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யம் வர முடியாதுன்ட்டார். அல்ல சொல்களே இல்லையா. கூட நின்கிறத பார்த்தார். அது ஏன் அப்படி சொன்னாருன்னா, நம்ம புருஷர்களாக இருக்கலாம், ஆனால் சுபாவத்தில் குழந்தைகளை போல இருக்கணுமா? அல்ல சொல்லுங்களே இல்லையா. குழந்தை சுபாவத்தை போல இருக்கணும். வளர்ச்சியில் பவுல் சொன்னதை போல புருஷர்களாக இருந்து அந்த மனம் திரும்புகிற அனுபவத்திற்குள் நாம் இருந்தால் அந்த பரலோக ராஜ்யத்தில் சிறு பிள்ளைகளுக்கு எப்படி இடம் கொடுத்தாரோ அதே இடத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்ல சொல்லுங்களே இல்லையா. ரெண்டாவதாக மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதே 5ஆம் வசனம், சீக்கிரமாக வாசிக்கணும். 1:5. அப்பொழுது யூதியா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய், யாரு? யோவானிடத்துல போய் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால ஞானஸ்நானம் பெற்றார். சொன்னங்களே இல்லையா. 2வது மார்க்கில் தெளிவாக சொல்லுகிறது, தங்கள் செய்த பாவங்களை அறிக்கை செய்யணும். அல்ல சொன்னங்களே இல்லையா. செய்த பாவங்களை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்த பின்பாக தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள் அப்படி பைபிள் இருக்கு. இப்போ சின்ன குழந்தை பாவத்தை அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்யுமா? ஒரு 6 மாதம் இவங்க கிட்ட சொன்ன கூட முடியுமா? ஆக யார் அறிக்கை செய்யணும்? அந்த அறிக்கை செய்யணுங்கிற உணர்வடைந்த அந்த ஜனங்கள் பாவ அறிக்கை செய்து தங்கள் வாழ்நாளில் எந்தெந்த பாவம் செய்தார்களோ அந்த பாவத்தை அறிக்கை செய்த பின்புதான் தேவன் சொன்ன அந்த மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒரு சொல்லுங்களே இல்லையா. சத்தமாக சொல்லுங்களே இல்லையா. அதெல்லாம் நீதிமொழியில் அழகாக சொல்றார். பாவத்தை மறைக்கிறவன் 28:13 மறைக்கிறவன் வாழ மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனே. 3 காரியம் சொல்றார். ஞானஸ்நானம் எடுக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே எடுத்தவர்கள், ஒன்று தாங்கள் செய்த பாவத்தை மறைக்கக்கூடாது. நல்லேன்னு சொல்லுங்களே இல்லையா. சத்தமாக சொல்லுங்களே இல்லையா. அந்த மறைக்கிற பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாது. பாவத்தை மறைத்து ஞானஸ்நானம் எடுப்பதினால ஜீவ புஸ்தகத்தில் பேரை அவர் எழுத மாட்டார். நம்ம திருப்திக்காக இருக்கலாம். ஆக எப்படி அறிக்கை செய்யணும்? நம்முடைய செய்த பாவத்தை ஒன்று விடாம மறைக்காம அந்த தேவனிடத்தில் ஒவ்வொன்றா சொல்லி அறிக்கை செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல்ல சொன்னங்களே இல்லையா. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, வந்து மூழ்கி எடுத்துருவாங்க. அப்போ அறிக்கை செய்யாத பாவத்திற்கும் மன்னிப்பு கிடையாது. அறிக்கை செய்யணும். இந்த பூமியில் நாம் என்னெல்லாம் பாவம் செய்தோம் என்பதை நாவினால அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும்போது அவர் மன்னித்து அதற்கு பின்பாக ஞானஸ்நானம் எடுத்தால் தான் செல்லுபடியும். அல்ல சொன்னங்களே இல்லையா. 3வது சொல்றது, அதை விட்டு விட வேண்டும்.
மறைக்கப்படாத பாவத்தை வெளிப்படுத்தி அறிக்கை செய்த பாவத்தை மீண்டும் செய்யாதபடி அதை விட்டு விடுகிற அனுபவம் இருக்கணுமா? அப்படின்னா விட்டு விடாத பாவத்திற்கும் மன்னிப்பு கிடையாது. விட்டு விடாத பாவம் செய்து மீன் ஞானஸ்நானம் எடுத்தவர்களும் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. ஆக பாவத்தை மறைக்க கூடாது, அதை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்த பாவத்தை மீண்டும் செய்யக்கூடாது, விட்டு விடுகிற அனுபவம். அல்லேலூயா. நம்ம வீட்டிலலாம் கெஸ்ட்டு வருவாங்க, விருந்தெல்லாம் சாப்பிட்டோன்னா யாராவது சொன்னாங்க அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏற்றிட்டு வந்துடலான்னு கூட போவோம். அவங்க பஸ்ஸை ஏற்றிட்டு நம்ம வீட்டில் சொன்ன அவனை விட்டுட்டு வரோம் அப்படிம்பான். போயிட்டு கூடவே போக மாட்டோம், அவங்கள விட்டுட்டு நம்ம தனியாக வருவோம். இதுதான் பாவத்தை விட்டு விடுதல். அல்லேலூயா. சில அறிக்கையும் பண்ணுறாங்க, விட்ட பாவத்தை மீண்டும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வரும்போதெல்லாம் நம்ம பாதரட்சியை வெளியே கழட்டிருப்போம், போகும்போது போட்டு போடுற மாதிரி அறிக்கை செய்த பாவத்தை போட்டு போயிட்டு கூடாது. ஆக மறைக்காமல் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இல்லை, ரெண்டு காரியம் சரியாக இருக்கணும். ஒன்று, என்ன பாவம்? தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்தை தேவனோடு மறைக்காம அறிக்கை செய்து விட்டு விட்டு அவரோடு ஒப்புரவாகணும். அல்லேலூயா. அவரோடு ஒப்புரவான பின்னாடி தான் ஞானஸ்நானம், மன திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை எடுக்கணும். அதே சமயம் ஜீவிதத்தில் நாம் மனிதர்களோடு ஒப்புரவாக வேண்டிய விஷயத்தில் ஒப்புரவாகணும். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய விதத்தில் மன்னிப்பு கேட்கணும். நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன், நான் ஓட சண்டை போட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு விரோதமாக இப்படிலாம் பேசிட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன், என்னை மன்னி என்று தேவனோடு மாத்திரமல்ல மனிதனோடு ஒப்புரான பின்னாடி தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. அதான் செல்லுபடியாகும். பாவத்தை மறைக்காமல் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே அந்த இரக்கம் பெறுவார். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி செய்கிறதில்லை. ஆனால் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன்னா நான் சவுளை போல தேவாலயத்துக்கு எதிராக பிரச்சனை பண்ணவன், வேடிக்கை போன இடத்துல ஆண்டனை தொட்டார். தொட்ட உடனே எனக்கு ஒரு மானமாக, நான் எந்த சபைக்கு போன கிடையாது, ஞானஸ்தானத்துக்கு ஒரு தெரியாது. ஆனால் ஆண்டவர் தெளிவாக என்னோடு பேசினார். அது வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனையோ பாவம் என் வாய்க்கலை, விட முடியாத பாவம். அப்போ என்ன அறியாமையிலே என் சத்தமிட்டு அழுது ஒவ்வொன்றா அறிக்கை செய்தேன். ஒரு அல்லேலூயா. எனக்கே தெரியாது, பசங்களுடைய மரணத்திற்கு கூட நான் அந்த அழுக கிடையாது, அவ்வளோ ஓலமிட்டு அழுது. அது எனக்கு தெரியாது, என்ன அறியாமையிலேயே ஆவியானவர் அந்த பாதையில் நடத்தினார். ஆனால் மறுநாள் ஞானஸ்நானம் நடத்த மனுஷனோடு நான் என்ன செய்யலை, ஒப்புரவாகலை. ஆவியான உணர்த்தினார். யாரை கூட எல்லாம் சண்டை போட்டோன்னா ஓடி ஓடி போய் ஒப்புருவானே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. ஒருத்தங்கிட்ட கடைசியாக ஒருத்தங்கிட்ட போய் ஒப்புரவாக போனால் அவன் என்ன கண்டா ஓடி போகிறாரு, சண்டை போட வர்றாருன்னு 3 வரையும் ஓடி போனார். அப்போ 4ஆம் முறை தேடி பிடிச்சா, அப்படி இல்லை, நான் மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால் நீங்கள் நான் செஞ்சதெல்லாம் மன்னிங்க. ஒரு அல்லேலூயா. அப்படி எடுத்தால் மாத்திரம்தான் அந்த ஞானஸ்நானத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஞானஸ்நானம் எடுத்த பின்பாக ஒரே மாற்றமே இல்லைன்னா அதில் எந்த அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கான்னா புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவளெல்லாம் ஒழிந்து போயினா எல்லாம் அனுபவம். ஞானஸ்நானம் எடுத்த பின்பு பழைய சுபாவங்கள் எல்லாம் ஒழிந்து போகணும், எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மளை பார்த்த ஒரு வித்தியாசமாக இருக்கணும். அதை தியானிக்கும் போது ஆவியின் ஒன்று உணர்த்தினார். எல்லா சபையிலும் இந்த அனுபவத்தில் இருந்தால் சபையில் சண்டையே இருக்காதுன்னார். ஒரு அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. மனமாற்றம் வரும்போது எப்படி சண்டை போடுவாங்க, மனமாற்றம் வரும்போது ஊழியக்காரனுக்கு விரோதமாக எப்படி செயல்படுவாங்க. அங்கே அந்த பழைய சுபாவங்கள் இருப்பதினால்தான் சண்டை வருது.
பழைய சுபாவம் இருப்பதில்தான் பிரச்சனை வருது. ஆக உண்மையான மனமாற்றம் உடையவர்கள், உண்மையான அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறவனால பிரச்சனையே இருக்காது. ஒரு அலைய சொல்லுங்களே அல்லையா, சத்தமா சொல்லுங்களே அல்லையா. ஆக நம்ம அந்த புதிய சிருஷ்டியாக இருக்கு, பல்ஸ் எல்லாம் ஒழிஞ்சிடணும். இப்போ என்ன அடிக்கடி நான் பர்சன் சொல்கிறது தான், பழசெல்லாம் இப்போ ஒளிஞ்சு போகலை, ஒளிந்து இருக்கிறது. ஒரு அலைய சொன்னங்களே அல்லையா, எப்படி இருக்கு? ஒளிஞ்சு இருக்கு. அதை ஒழியணும். அந்த எழுத்தில் கொஞ்சம் வித்தியாசம், ஒளிந்து இருக்கு, அப்பப்பா வருது, பாவங்கள் வருகிறது, அதை ஒழியணும் தவிர அவைகள் ஒளிந்து இருக்கக்கூடாது. அலைய சொன்னங்களே அல்லையா. பேதர் என்ன பண்ணா, உரையில் இருக்கிற பட்டயத்தை எடுத்துட்டு மல்குஸ் காதை என்ன செஞ்சிட்டான், வெட்டின. ஆண்டு சொன்னார், உரையில் போடு பக்கத்தி. அல்லையா சொல்லுங்களே இல்லையா. எங்கே போடணும்? உரையில் போடும். எல்லாம் ஒளிந்து போகக்கூடிய பாவங்கள் ஒழிஞ்சு போகும். மீண்டும் அந்த பாவம் நமக்குள்ள தலை தூக்கவே கூடாது. அல்லையா சொல்லுங்களே இல்லையா. நான் ஒரு முறை இந்த ஆண்டுகிட்ட ஆண்டவரே, இத்தனை ஒரு பழக்கம் இல்லை, கஞ்சா பழக்கம், ஜரதா பீடா, காலை பெட் காஃபியே நம்ம ட்ரிங்க்ஸ் தான். இந்த முறை எங்கள் அம்மா அப்படி அந்த ஜபத்துக்கு சொந்தக்காரர்கள்லாம் சொல்லி காட்டினாங்க, இவன் எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக பாட்டில் வச்சுருப்பான் அப்படின்ட்டு. அப்படி தான் நம்ம வாழ்க்கை, சீட்டாட்டுறோம். 8-10 நாள் மனைவி பிள்ளை கூட பார்க்க வர மாட்டோம், எல்லாம் இந்த வெத்தலை கேட்ட வார்த்தை, பீடி சிகிச்சை, இப்படி தான் நம்ம வாழ்க்கை. ஆனால் அது எப்படி ஆண்டவரை மன்னிச்சாருன்னு எங்களுக்கு புரியல. அப்போ ஒரு நாள் அமரும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம், சாதாரண இரவு நேரங்களில் வீடு எப்படி தான் இருக்கும், இருட்டாக இருக்கும். அப்போ லைட்டு போட்டால் அந்த இருள் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஒரு அலைய சுங்கலே இல்லையா. அப்போ ஆண்டு சொன்னார், இதே தான் வாழ்க்கையில் நான் வெளிச்சமாக வந்தேன், அந்த இருளான பாவங்கள் உன்னை விட்டு விலகினது. ஒரு அலைய சுங்கலே இல்லையா. அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிற வரையும் தான் இருளுக்கு இடமில்லை. அது இருள் வந்துட்டானா வெளிச்சத்துக்கு இடம் கிடையாது. அலேத்துங்களே இல்லையா. அந்த அளவுக்கு தேவன் நம்மை அத்தனை இரத்தாம்பரத்தை போல பாவங்கள் சிவரேன்னு காணப்பட்டாலும் உறைந்த பனியை போல வெண்மையான பஞ்சை போல நம்மை மாற்றி அற்புதமாய் நடத்தினார். அலேத்துங்களே இல்லையா. ஆக அவர்கள் எல்லாரும் பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று அங்கே சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. 1 பேதருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. 1 பேதுரு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு போதும். அப்போ நம்ம ஞானஸ்நானம் என்பது பாவத்துக்கு என்ன செய்யணும்? சாகணும். நீதிக்கு என்ன செய்யணும்? பிழைக்கணும். பாவம் என்ன? நமக்குள் இருக்கிற பாவம் சாகணும், நாம் உயிரோடு இருக்கணும். ரலேச்சன்களே இல்லையா, சத்தபா சொல்லுங்களே இல்லையா. பாவங்கள் தான் ஞானஸ்நானம். அதுதான் அந்த அடக்கத்துக்கு சமமாக இருக்கும். ஒரு அடக்கம் பண்ண மாட்டவன் அவனை போய் பாவம் செய்வானா? செய்ய மாட்டான். செய்த பாவத்தை அவனால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன்? செத்து போய் கிடக்கிறான். கிறிஸ்துவ வாழ்க்கை ஞானஸ்நானம் என்பது பாவத்துக்கு சாகணும். ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா. உண்மையாய் பாவத்துக்கு சாகிறவர்கள் ஞானஸ்நானத்துக்கு முன்பு இருக்கிற பாவங்கள் செய்ய மாட்டாங்க. ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா. அதனால் சிலர் சொல்லுவாங்க, அவங்க சரியாக சாகலைங்க அப்படிம்பாங்க. ஏன் சாகலைன்னா மனம் திரும்பினபடியும் பின்பு ஜீவியம் மாறவில்லை. சில அழகாக ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. பாம்பு தன் செட்டைகளை எத்தனை தடவை அது உரிச்சி போட்டாலும் அதோட விஷத்தன்மை என்ன செய்யாதா? மாறாது. ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி எவ்வளோதான் அதுக்குள்ளே வந்தாலும் அதை விஷத்தன்மை மாறல, பாவம் என்கிற விஷத்தன்மை மாறலைன்னா ஞானஸ்நானத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற பாவம் விஷம் என்ன செய்யும்? அடுத்தவனை பாதிக்கும். விஷம் வைத்த சர்பத்தையும் அது பாதிக்காது, அது அடுத்தவனை தான் பாதிக்குது. சில விஷம் போல இருந்தால் அடுத்தவனை பாதிக்கக்கூடிய கிரியைகள் இருந்தால் அவங்க பாவத்திற்கு சாகலைன்னு அர்த்தம்.
ஆக பாவத்திற்கு மரித்து நீதிக்கென்று பிழைப்பதுதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம வாசிக்கணும். மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. விசுவாசமுள்ளவனாகி ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன், நல்ல கவனிங்க. அப்போ ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு தீர்க்கப்படும். ஒரு அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் எடுப்பதற்கு விசுவாசம் தேவை. சின்ன குழந்தையை போய் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு நான் கேட்டேன். ஒன்றாவது சிரிக்கும், ஒன்றாவது அழுகும். நமக்கே விசுவாசம் வரல, சீசர்களுக்கே சரியான விசுவாசம் வரல. அங்கே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கிற ஞானஸ்நானம் எடுக்கணுக்குள்ள விசுவாசம் வரணும். ஒரு அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. அந்த விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கணும். அவன்தான் ரட்சிக்கப்படவன். என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக வந்தார், மரியாள் வயிற்றில் பிறந்தார், பொந்தி பிலாத்தில் காலத்தில் பாடுபட்டார், சிலுவையில் அறைந்தார், என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக மீண்டும் வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் சிலுவையில் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசம் நமக்கு இருக்கு. சின்ன பிள்ளைங்களை கேட்டால் சொல்லுவாங்களா? இல்லை. ஆக இவ்வளோ பெரிய சத்தியத்தை நிறைய பேர் மறைச்சி தான் கிடக்கிறாங்க. ஆக யார் விசுவாசம் உள்ளவனாகி, சபையில் நம்ம இருக்கிறோம், எத்தனை பேர் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோங்கிறாரு. எத்தனை பேர் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோம். அப்போ ஞானஸ்நானம் என்றால் விசுவாசத்தோடு எடுக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. இந்த மூழ்கி ஞானஸ்நானம் என்கிறதை விசுவாசிக்க வேண்டும். இது கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது உயிர்த்தெழுந்த பின்னாடி சொல்லி கற்றுத்தந்த உபதேசம் என்பதை விசுவாசத்தோடு எடுக்க வேண்டும். அப்படி விசுவாசியாதவனோ அல்லேலூயா, அதெல்லாம் சரியில்லைங்க, இதான் சரிங்க அப்படின்னு விசுவாசியாதவனோ அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளில் சீக்கிரமாக வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8:12. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷர்களும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு அல்லேலூயா. அங்க குழந்தைகளும் புருஷர்களும் இருக்கா அல்லது புருஷர்கள் இருக்கா? பிரசங்கத்தை கேட்கக்கூடிய திறன் யார்தான் இருக்கு? நமக்கு தான் இருக்கு. சின்ன குழந்தை பாருங்கள், எழுதிட்டே இருக்கு பாருங்கள், நீங்களே கவனிங்க, ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அது கேட்கக்கூடிய திறன் கிடையாது. அப்போ பிலிப்பு பிரசங்கம் பண்ணுவதை கேட்கிறவர்கள். ஒரு அல்லேலூயா. கேட்ட அந்த ஸ்திரீகளும் கேட்ட அந்த புருஷர்களும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை நாம இப்படி எங்கேயாவது குழந்தைகள் அப்படி இருக்கா? இல்லை. ஸ்திரீகளும் புருஷர்களும் பிலிப்பு இயேசுவை குறித்துதான உபதேசம் பண்ணுவதை, அவர் எதற்காக வந்தார், எதற்காக சிலுவை போனார், எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை பிரசங்கிக்கும் போது அதை கேட்ட ஸ்திரீகளும் அந்த புருஷர்களும் அதை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தோடு எடுக்கணும் ஞானஸ்நானம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஞானஸ்நானத்தை குறித்து பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம்
7ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 29 7ஆம் அதிகாரம் 29-30. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனால ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். ஒரு அலை சொல்லுங்களே அல்லேலூயா. எல்லாரும் நீதிபரர் என்று இயேசு நீதிபரர் அறிக்கை செய்தார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் அவனால ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். அப்ப ஞானஸ்நானம் யாருடைய ஆலோசனை சொல்லுங்க? யாருடைய ஆலோசனை? என்னுடைய ஆலோசனையா? சச்சாவுக்காட் பாஸ்டுடைய இல்லை, கிடையாது. தேவ ஆலோசனை. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. தேவ ஆலோசனைக்கு ஒருத்தர் எதிர்த்து நின்று பரலோகராஜ்யம் வர முடியுமா? இது மனுஷனுடைய ஆலோசனை கிடையாது, உலக ஆலோசனை கிடையாது. தேவனுடைய ஆலோசனை தான் ஞானஸ்நானம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தங்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கி கொண்டார்கள் என்று அப்படி பயிலும். ஆக இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு சொன்ன இந்த ஞானஸ்நானத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது எடுக்காதவர்கள், அதற்கு எதிராக பேசுகிறவர்கள் தங்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கக்கூடிய ஜனமாக இருக்கிறார்கள். அல்லே சொன்னங்களே அல்லேலூயா. கையில் வச்சுங்களே அல்லேலூயா. அது அவங்களுக்கு தான் பாதிப்பு. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள, இந்த தேவ ஆலோசனை ஏற்றுக்கொள்ளன்னா அது அவங்களுக்கு தான் கேடு, தவிர வேறு யாருக்கும் கேடு கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனாக கெட்டு போக எனக்கு சித்தம் இல்லை. ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுக்குள்ளே கேடு உண்டாக்கி கொண்டால் ஆண்டவர் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக இது தேவனுடைய ஆலோசனை. ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆசீர்வாதம், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கேடு என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதில் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசி. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவளை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கவனிங்க. ஆண்டு சொல்றார், புறப்பட்டு போகணும்னு ஞானஸ்நானம் கொடுக்க சொல்ல, புறப்பட்டு போய் சீசராக்கணும். ஒரு அலைய சொல்லுங்க அல்லேலூயா. சும்மா போயிட்டு கொடுத்துருன்னு சொல்ல, சீசனாக்கு. ஆக சீசன் என்பது என்ன? 12 சீசர்களையும் 3 வருஷம் கற்றுக் கொடுத்த பின்புதான் முழுது ஜெபம் பண்ணி அவளை அப்போஸ்தலர் 2 பேரிட்டு தேவன் அனுப்பினார். அல்ல சொல்லுங்களே அல்லேலூயா. கற்றுக் கொடுக்கணும். சின்ன குழந்தைக்கு கற்றுக்கொண்ட தெரியுமா? அதுக்குவே பேச தெரியாது. பேசுறதுக்கு 1 வருஷம் ஆகிடும். இந்த டியூஷன் சென்டரில் இப்போ இருக்கிற டியூஷன் எடுக்கிற பாருங்க, அவங்க தலைவலி பிடிச்சிடுறான். 10th டியூஷன் அடித்தா சொன்னதையே 1000 மாதிரி சொன்னால் அப்படி தான் இருக்கிறாங்க பசங்க. வீட்டில் ஹோம் ஒர்க்கு கொடுத்து பாருங்க, எல்லாம் எனக்கு தெரியும்பாங்க, ஒன்றும் தெரியாது. எல்லாம் சீம்பா அப்படித்தான் சொல்லுவாங்க, எல்லாம் தெரியும் பாஸ்டர் தாத்தா அப்படின்னா, ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த சிறு பிள்ளைகளை சீசராக்கணும். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. போன உடனே கொடுத்துடக்கூடாது. உபதேசங்களை கற்றுக் கொடுத்து அவன் சீசனாக்கி, அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. மோசேக்கு சீசர் இருந்தாங்க, இயேசுக்கு சீசர் இருந்தாங்க. சீசர் ஆக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. ஒரு ஆளே சொல்லுங்க. அப்பதான் சொல்றாரு, இப்படி எல்லாம் இருந்தா தான் உலகத்தின் சதா நாக்கில் உன்னோட கூட என்ன செய்வேன். அல்லேலூயா. இது கட்டளை, பிதாவுடைய இயேசுடைய கட்டளை. ஒரு ஆளே சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷ கட்டளை கிடையாது.
சில மனுஷ கட்டளைக்கு தான் அவ்வளோ வைராக்கியமாக இருப்பாங்க, மனுஷ கற்பனைக்கு தான் ரொம்ப வைராக்கியம் இருப்பாங்க, மனித உபதேசத்துக்கு தான் ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க, பாரம்பரிய காரியத்தை விடாமல் இருப்பாங்க, அதில் ரொம்ப பேச்சலுமே கிடையாது. இயேசுவினுடைய கட்டளை ஒரு அலே சொல்லுகளே லூயா. ஆக இந்த கட்டளையை நிறைவேற்றாத ஒருவன் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அவருடைய ஆலோசனை இது பரலோகத்தின் கட்டளை அல்ல சொல்லுகளே லூயா. ஏதோ ஒரு சாமனத்திலிருந்து வந்த கட்டளை கிடையாது, தனி மனிதனால் உண்டாகிற கட்டளை கிடையாது. மற்ற காரியங்கள் எல்லாம் பூமியில் 7 வகை ஞானஸ்தானம் இருக்கா. அதில் உண்மை நம்ம சொல்கிறது தான். அது 7 வகை ஞானஸ்தானமும் ஒன்றை தவிர மற்ற எல்லாம் மனிதனுடைய கட்டளையாக தான் இருக்கிறது. அல்ல சொல்லுங்களே அல்லையா. ஜனங்களும் மனுஷனுடைய கட்டளைக்கு பயந்து ஓடுறாங்க தவிர தேவ கட்டளை கீழ்ப்படைய மாட்டான்றாங்க. தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற நிறைய பேருக்கு தான் செய்கிறாங்க. இது தேவனுடைய கட்டளை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. இன்னும் நீங்கள் 1 பேதருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 பேதருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது ஆமாம். நம்ம அந்த குளத்துல குளிக்கிறோம். எதை குளிக்கிறோம்? மாம்ச அலக்க போகும். மாடு குளிக்குது, ஆடு குளிக்குது, எருமையும் குளிக்குது. அல்ல துணிகளே இல்லையா. அதுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. அப்போ மாம்சம் அழுக்கை நீக்குகிற சோப்பெல்லாம் போட்டு நாரை போட்டு தைக்கிற மாதிரி ஞானஸ்தானம் கிடையாது. இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. அல்ல சொல்களே அல்லையா. ஞானஸ்தானம் என்பது தேவனோடு செய்கிற உடன்படிக்கை அல்ல, நெல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அல்லேலூயா. கெட்ட மனசாட்சி அல்ல, துர்மனசாட்சி அல்ல, பாவத்தோடு செய்கிற உடன்படிக்கை அல்ல, நல்ல மனசாட்சியோடு நல்ல சிந்தையோடு தேவனோடு உடன்படிக்கை செய்வதுதான் ஞானஸ்தானம். அல்ல சொல்லுங்களே அல்லையா. மனுஷோட உடன்படிக்கை அல்ல. அந்த உடன்படிக்கை செஞ்சாதான் உடன்படிக்கை செய்த தேவன் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் போக முடியும். அல்ல சொல்லுங்களே அல்லையா. உடன்படிக்கை செய்யலைன்னா எப்படி போக முடியும்? என்ன உடன்படிக்கை? எப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அவர் சொல்வார், இன்றிலிருந்து நீ என் மகன்பார். அல்ல சொல்லுங்களே அல்லையா. அல்லது இன்றிலிருந்து நீ எனக்கு என் ஜனம், என் ஆடு, என் சுதந்திரம். அப்புறம் சொல்வார், நான் இன்றிலிருந்து உன் தேவன். அல்ல சொல்லுங்களே அல்லையா. அந்த உடன்படிக்கை அப்பா பிதாவே கூப்பிடக்கூடிய ஒரு அதிகாரத்தை, சுதந்திரத்தை இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக தான் தகப்பன் மகன் அல்லது மணவாளன் மணவாட்டி என்கிற சபையை அந்த உடன்படிக்கையின் மூலமாக, நெல் மனசாட்சியின் உடன்படிக்கை மூலமாக அவர் நிலை நிறுத்துகிறவராய் இருக்கிறார். அல்ல சொல்லுங்களே இல்லையா. அப்போ இந்த நெல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஆகிய இந்த ஞானஸ்தானத்தை பெறலைன்னா வேலை அப்பான்னு கூப்பிடலாம், தப்பு கிடையாது. அப்படி கூப்பிடுறதுனால சில ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் செய்வார். அல்லேலூயா. அது இம்மைக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று பைபிள் இருக்கு. இம்மைக்கு மாத்திரம் ஒருவன் கிறிஸ்துவை நம்புகிறவனாக இருந்தால் இம்மைக்குரிய அப்படிங்கிற அப்பான்னு கூப்பிடுறதுனால. ரோட்டில் நீங்களே போகிறீங்க, யாராவது அப்பான்ட்டானே, அப்பான்னு கூப்பிட்டானே ஏதாவது செய்வான், அவன் செஞ்சுட்டு போவீங்க. அப்படி உங்கள் சொத்தெல்லாம் அவனுக்கு எழுத போகிறீங்க? இல்லை, அது நீங்கள் பெற்ற பிள்ளைகள் தான் எழுத போகிறோம். அல்லேலூயா. ஞானஸ்தானத்தினால பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யம். மற்றவர்களுக்கு அப்பான்னு கூப்பிட்டானே, இயேசுவா கூப்பிட்டானே அப்படின்ட்டு இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாரும் கொடுப்பார். ஆனால் பரலோக ராஜ்யம் போகணும்னா அவரோடு கூட நெல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை ஆகிய இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக தான் நீங்கள் என் தேவன் நான் பிள்ளை என்கிற உடன்படிக்கை உறுதிப்படும். அல்ல சொல்லுங்களா. பரலோக ராஜ்யம் நமக்கு உரிமை, சுதந்திரம் என்கிற அதன் மூலமாக ஒரு உடன்படிக்கை உண்டாகும். இதுதான் ஞானஸ்தானம்.
தேவனோடு கூட செய்கிற நெல் மனசாட்சியுடைய உடன்படிக்கை என்று இருக்கு. கொலேசருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிங்க. கொலேசருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த மூழ்கி கொடுத்துட்டு இயேசுவோடு அடக்கம் பண்ணி சமமாங்க. எதற்கு? பாவத்துக்கு சத்துட்டு இயேசு உயிர்த்திருந்தார் பாருங்க, அவருக்கு சாயலாக நம்ம மூழ்கி எழுப்புவது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. இது அவரோடு அடக்கம் பண்ணுவதற்கும் அவரோடு உயிர்த்தெழுதலுக்கு சமமாக தான் இந்த நெல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை ஆகிய அந்த ஞானஸ்தானத்தை நாம் எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. இவ்வளோ காரியம் ஆண்டு சொல்லி வச்சிருக்கிறேன். நெல் மனசாட்சியுடைய உடன்படிக்கை. கலாத்திற்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும். கலாத்திற்கு நிருபம். ஏனெனில் நல்ல கவனிங்க, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் யாரெல்லாம் அது கிறிஸ்து சொன்ன அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். ஒரு அலை சொல்லலேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். எத்தனையோ சரீரத்தில் எத்தனையோ அலங்காரங்கள் நம்ம தரிச்சுட்டு தான் இருக்கிறோம். அந்த அலங்காரத்தில் அந்த உலகத்தில் உண்டு பண்ணினதெல்லாம் அவர் தான் உண்டு பண்ணார். இதெல்லாம் நம்ம விலையேற் பெற்றதை நினைக்கிறோமோ அவர் தான், எல்லாம் அவர் தான். வானமானாலும் பூமியானாலும் பூமிக்குரிய மண்ணுக்குரிய எந்த காரியம் பண்ணார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இயேசு விலையேற பெற்றவர். அல்லேலூயா. விலையேற பெற்றவர். அவருடைய நாமம் விலையேற பெற்றது, அவருடைய வஸ்திரம் விலையேற பெற்றது, அவர் ரத்தம் விலையேற பெற்றது, எல்லாமே விலையேற்பட்டது தான். அப்போ ஞானஸ்தானம் எடுத்த எத்தனை பேர் அத்தனை பேரும் யாரை தரித்து கொண்டோம்? அல்லேலூயா. இயேசுவை ஒரு வஸ்திரம் மாதிரி நம்ம தரித்திருக்கிறோம். அதனால தான் நான் வேற எந்த அலங்காரம் தேவையில்லை என்பது நம்ம சொல்கிறோம். இயேசுவையே தரித்து கொண்டோம். இயேசுவை தரித்து கொண்டான்னா அப்போ இயேசுடைய சுபாவங்கள் வெளிப்படணும். அல்லேலூயா. இயேசுடைய அன்பு வெளிப்படணும், இயேசுடைய குணங்கள் வெளிப்படணும். வெளிப்படுகிறதா அப்படின்னா அநேகருக்குள்ள வெளிப்படலை. அப்ப இயேசு எப்படி தரித்து கொண்டப்போ ஞானஸ்தானம் என்பது இயேசுவே அச்ச அடையாளங்களாக தரித்து கொள்வதுதான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. அப்ப நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை அல்ல, நம் மூலமாக இயேசுவை பார்க்கணும். ஒரு அல்லேலூயா. இயேசுவை பார்க்கிறோமா? இயேசுவை பார்க்குறாங்களா? அது அன்பில், மன்னிக்கிற சுபாவங்களில், அரவணைப்பில், ஆறுதலான வார்த்தை சொல்வதில்லை, காயங்களை கட்டுவதில்லை, காயங்களை ஏற்படுத்துறதில்லை, சாட்சியின் வாழ்க்கை வாழ்வதில்லை, இயேசுவை தரித்து கொள்வது தான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் உண்டாக்கினான் அவர் மூலம்தான். அவரையே தரித்து கொண்டோம். இவ்வளோ பெரிய பாக்கியம். அதுதான் ஞானஸ்தானம். எத்தனை பேர் ஆனாலும் அத்தனை பேரும் இயேசுவை தரித்து கொண்டீர்கள். அல்லேலூயா. பலர் சொல்வாங்க, என்ன சொல்வாங்கன்னா, ஒரே ஞானஸ்தானம் இப்படி தான் சொல்லி நிறைய பேரை தவறான போதகம் செய்வதை நம்ம பார்க்குறோம். அதை டவுட்டை கூட நம்ம கிளீன் இந்த வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். பைபிளில் இருக்க எபேசர் நிருபத்தில் நான் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் எபேசர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 4:5 இந்த வசனத்தை அவன் எல்லாரும் பேசுவாங்க. ஒரே கர்த்தரும்
நல்ல கவனிங்க, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். இதை தான் வச்சு நம்மகிட்ட பேர் ஒரு ஞானஸ்தானம் தான் நாங்கள் எடுத்தாச்சு அல்லது நீங்கள் எடுத்தாச்சு, இனி தேவையில்லை அப்படின்ட்டு சொல்வார். பைபிளில் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஒரே ஞானஸ்தானம். நல்லே சொல்லுங்களே இல்லையா? சரிதாங்க, மூலிகை ஞானஸ்தானம் இருக்குது, உண்மைதான். ஆனால் நாங்கள் சின்னதுலேயே ஒரு நாள் தான் ஒரே ஞானஸ்தானம் அப்படின்னு நானும் வாதாடி வந்தவன் தான், நானும் எதிர்த்து பேசின்னு வந்தவன் தான். நல்லே சொல்லுங்களே இல்லையா? அப்போல்லாம் நமக்கு வேதம் தெரியாது, சத்தியம் தெரியாது. மனக்கண்களெல்லாம் இந்த பிரசம தேவனானவன் மனக்கண்களை என்ன செஞ்சுருக்கிறான்? குருடாக்கிட்டான். அப்படி பைபிளை யாராவது மறுபடி ஞானஸ்தானம் எடுத்தார்களா அப்படின்னு எடுத்தாங்க. அல்லே சொல்லுங்களே லூயா. பைபிளையே இருக்கு. ஒரு ஞானஸ்தானம் சரியில்லைன்னா இன்னொரு ஞானஸ்தானம் எடுக்கலாம் என்ற வேதம் நமக்கு தெளிவான ஆதாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். எங்கே தராரு? அப்போஸ்தலர் நடபடிகள். அப்போஸ்தலர் நடபடிகளை 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசர்களை கண்டு, நல்ல கவனிங்க, சீசர் ஆயிட்டார். விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பது நாங்கள் கேள்விப்படவே இல்லை. உடனே சொன்னங்களே இல்லையா? ஏன்னா யோவான் தெளிவாக சொன்னேன், நான் உங்களுக்கு ஜலத்தினால் என்ன செய்கிறேன், எனக்கு பின்னால் வருகிறவர் தான் ஆவினாலும் அக்னியாலும் செய்கிறார். ஒரு நாளை சொன்னங்களே இல்லையா? அப்போ இயேசு மூலம் தான் அந்த அபிஷேகம் உண்டா. அப்போ அவங்க நாங்கள் கேள்விப்படலையே, பரிசுத்த ஆவி உண்டு என்பதை கேள்விப்படலை. இயேசு நிக்கோதேமு சொல்கிறார் தான், நீ ஜலத்தினால ஆவினால் என்ன செய்ய முடியும், பிறக்கணுங்கிறார். அப்போ இயேசுடைய உபதேசம் ஜலத்தினாலும் ஆவினாலும். இப்போ யோவான் சொல்கிறான் இல்லையா, ஆவினால் அக்னினால். அது என்ன? 2 ஆவினால் அக்னினால். 2 அபிஷேகம் இருக்கு பாருங்க. ஒன்று அக்னி அபிஷேகம். ஒரு அலைய சொன்னங்களே இல்லையா? பெற்றா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்னொன்று சாதாரண ஒரு அபிஷேகம். அல்ல சொல்லுங்களே இல்லையா? அபிஷேகத்தில் ஆவினாலும் அக்னினாலும் நான் பெற்றுக்கொள்ளும். அப்போ அதை குறித்து நாங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்க எந்த ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள் என்றார். ஒரு அலைய சொல்லலையா இல்லையா? இவங்க ஞானஸ்தானம் பெற்றவங்க, நல்லா புரிஞ்சிடுங்க. இவங்க ஞானஸ்தானம் பெற்றவங்க. கேட்குறான், அப்படின்னா நீங்கள் எந்த நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தீங்க? நம்ம கன்ஃபியூஷன் ஆக கூட. இப்போ யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தான். எப்படி கொடுத்தான் நமக்கு தேவை கிடையாது. அல்ல சொல்லுங்களே இல்லையா? அது கத்தருக்கு தான் தெரியும். அல்லது இயேசு கொடுத்தான். யோவான் எப்படி கொடுத்தான் நமக்கு தெரியாது. எதை சொல்லி கொடுத்தான்? ஞானஸ்தானம் எடுத்தார். இயேசுவே நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அல்ல சொல்லுங்களே இல்லையா? ஆனால் அந்த உபதேசம் 28 தான் வருது. உயிர்த்தெழுத பின்னாடி தான் அந்த உபதேசம் தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற நாமத்தினால் வருகிற. அது அவர் சொன்னது. அல்ல சொல்லுங்களே இல்லையா? நமக்கு அதெல்லாம் வியாக்காரணமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. இயேசு என்ன சொன்னார்? இப்போ என்ன சொல்றார்? நீங்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை கேள்விப்படல. அப்படி என்றால் நீங்கள் எந்த ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றோம். அல்ல சொன்னங்களே இல்லையா? அப்போ யோவானு கீழ்ப்படைந்து யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை இயேசு எடுத்ததை போலவே இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? அல்ல சொன்னங்களே இல்லையா? சத்தமாக சொன்னங்களே இல்லையா? எடுத்திருக்கிறாங்க. இப்போ என்ன செஞ்சிருக்கணும்? பவுல் அப்படியா எடுத்துட்டிங்களா? பைபிளில் ஒரே ஞானஸ்தானம் தான். அப்போ சரின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? பைபிளில் பேசல ஒரே ஞானஸ்தானங்க அப்படியா?
அப்படின்னா போதும், நாங்கள் நல்லா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கணும். அப்படி தான் சொல்லணும். அப்போ அங்கே என்ன சொல்கிறாரு வாசிங்க. அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய யோவான் தனக்கு வருகிறமா கிறிஸ்து இயேசுவின் இருக்க வேண்டும் என்று ஜனங்களை சொல்லி மனத்தில் ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம், கைகளை தட்டி கர்த்தர் ஞானஸ்நானம் இன்னொரு தடவை பெற்றார்கள். பைபிள் இருக்கா? உண்மையா? ஆக ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்லக்கூடிய உண்மை என்னன்னா, இயேசு சொன்ன அந்த ஞானஸ்நானம் தான் ஒரே ஞானஸ்நானம். ஒரு மனிதன் எத்தனை ஞானஸ்நானம் எடுத்தாலும் வேதம் சொல்லுகிற ஞானஸ்நானம் ஒரே ஞானஸ்நானம் உண்மைதான். அந்த ஒரே ஞானஸ்நானம் எடுக்கிற வரையும் எத்தனை ஞானஸ்நானம் எடுத்தாலும் செல்லுபடியாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. அதை வாசிங்க சீக்கிரமாய். அல்லாமலும் பவுல் அவள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவள் மேல் வந்தார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர்கள் ஏறக்குறைய 12 குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்ததை போல நீ எடுப்பாய் என்றார். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் போக முடியும். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. ஆக அந்த ஒரு ஞானஸ்நானம் பயில் உண்மைதான். அந்த ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற ஞானஸ்நானம். சாதாரணமாக நீங்கள் நிறைய காரியம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதை ஒன்று நான் உதாரணமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு நிறைய பெரிய ஒரு துணி கடைக்கு போகிறீங்க, ஒரு 2000 மதிப்புள்ள பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. வாங்கின பின்னாடி நம்ம அரசாங்கம் ஒரு காலத்தில் 2000 நோட்டு செல்லாதுன்னாங்க இல்லையா? 2000க்கு பொருள் வாங்கியாச்சு. இப்போ 2000 ரூபாய் கொடுக்கணும். அரசாங்கத்தினால செல்லுபடி ஆகாது என்கிற அந்த நோட்டை நான் கொடுத்தா அவன் அப்படியே பார்ப்பான். பார்த்துட்டு செல்லுபடி ஆகாதும்பா. ஒரு அலைய சொன்னங்களே, அல்லேலூயா. 2000 ரூபாய் நோட்டு தான், ஆனால் இது செல்லுபடி ஆகுதுங்க. நீங்கள் ஒரிஜினல் நோட்டை என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. 2வது ஒரு நோட்டை நீங்கள் கொண்டு போவீங்க, எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி ஆப்ரேஷன் பண்ண மாதிரி செல்லட்டப்பை ஒட்டி அப்படியே கொண்டு போனால் அதையும் வேண்டாம்ப. என்னையா அப்படியா கொடுக்கணும், இதெல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் 2000 ரூபாய் நோட்டு தான், அதையும் ரிட்டர்ன் பண்ணுவான். அல்ல சொன்னங்களே, அல்லேலூயா. 3வது ஒரிஜினல் நோட்டு தான் இருக்கும். அதெல்லாம் மஞ்சள் தடவி இங்கெல்லாம் பூசி ஆயுத பூசி கொண்டு போனால் அவனும் வாங்க மாட்டான். அடுத்த ஒரு நோட்டு போனால் நோட்டு ஒரிஜினல் தானே, கள்ள நோட்டு, அதை எப்படி வாங்குவேன்? அது மிஷினில் போடுவேன், வாங்க மாட்டேன். அப்போ எத்தனை கடைசி செல்லுபடியான 2000 ரூபாய் நோட்டு கொடுத்தா தான் அவன் வாங்குவான். ஒரு அலைய சொல்லுங்களே, அல்லேலூயா. அதே போல் நீங்கள் எத்தனை ஞானஸ்நானம் எடுத்தாலும் ஆண்டு சொல்கிறாரு, இந்த ஒரே ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் நீ அங்கே வர முடியும். அல்ல சொல்லுங்களே, அல்லேலூயா. அதுக்கு பின்பு நீ எத்தனை ஞானஸ்நானம் எடுத்தாலும் செல்லுபடி ஆகாது. ஆண்டு சொல்வார், இது செல்லுபடி ஆகாது. ஒரு சொன்னாலே, அல்லேலூயா, இது தள்ளுபடி ஆயிட்டுன்னு தான் சொல்வார். ஆக சரியான ஞானஸ்நானம் எடுக்கிற வரையும் வாசல் திறக்கப்படாது. ஆக தேவ பிள்ளைகள், கேட்கிற தேவ பிள்ளைகள் வசன ஆதாரத்தோடு தான் நம்ம என்ன செய்கிறோம், பேசியிருக்கோம். ஆவியான பேசியிருக்கிறார் பைபிளில். 2வது தடவை ஞானஸ்நானம் சரியான ஞானஸ்நானம் எடுத்தவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் பற்பல பாஷையினால் நிரப்பி நடத்தினார். ஆகவே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ஒரு மனமாற்றத்தோடு ஜீவிக்கணும். ஒரு அலைய சொல்லுங்களே, அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இந்த சரியான சத்தியத்தின்படி ஜீவித்தால் பரலோக ராஜ்யம் நிச்சயமாக நமக்கு தருவார். எல்லா கண்களை மூடினவர்களாக
எல்லாம் அப்படியே எழும்புங்க பார்ப்போம். எழும்பி ஆண்டு சமூகத்தில் அப்படியே நாங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த சத்தியத்தை எங்களுக்கு நீ கற்றுத்தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் என்பது என்ன என்பதை நாம் தெளிவாக ஆவியானவர் நம்மை கற்றுத்தந்தார். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளும் மனிதனால் ஏற்படுகிற சத்தியம் அல்ல, மனிதனால் ஏற்படுகிற ஞானஸ்நானம் அல்ல, வேதத்தில் சொல்லப்படுகிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரே ஞானஸ்நானம் எடுக்கிற வரையும் எந்த ஞானஸ்நானங்களும் செல்லுபடி ஆகாது. அந்த ஞானஸ்தானத்திற்கு உன்னை அர்ப்பணித்தார். ஒரு வாய்க்கலை கத்தர் மேன்மையை கத்தர் ஏற்படுத்துவார். அப்படியே நாம் சோதனை பண்ணுவோம். சோதனை பண்ணுங்க. கத்தர் இந்த 2 காரியத்திற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஒன்று, நான் நைட்டு ஜெபம் பண்ணும்போது பிரசங்கத்தை முடித்த உடனே குழந்தை இல்லாதவளுக்காக ஜெபம் பண்ணுன்னார். அந்த காரியத்துக்காக நம்ம சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம். கத்தர் நம்ம சபைகளை அந்த அற்புதம் செய்துட்டுருக்கிறார். நம்ம அநேகருக்காக ஜெபம் பண்ணால் அதுவும் நடந்துட்டுருக்கு. இதை கேட்கிற யாராயிலும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று பாரத்தோடு இருந்தால் இந்த சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாகும். அவங்களுக்கு இந்த பாக்கியத்தை தேவன் தருவதற்காக எல்லாம் நமக்கு வாயை திறந்து ரீபாலாபா சந்தாபாரா க்ளோரி டு காட். ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக வருஷங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு இப்பொழுதே அந்த பாக்கியம் உண்டாவதாக, அதனுடைய அடையாளங்கள் உண்டாவதாக. எங்கள் சபையார் ஜெபித்து அநேகருக்கு அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் சபையிலே ஒரு சாட்சி நாங்கள் கேட்டோம் அல்லவா? அதே தேவன் கேட்கிற யாவருக்கும் அநேக வருஷங்களாக இந்த பாக்கியம் இல்லாதவளுக்கு தேவன் இந்த பாக்கியத்தை தேவன் கட்டளையிடுவீராக. அப்படி நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரசவ காலத்திற்காக இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். சிலர் நார்மல் என்றுவாங்க, சிலர் தலை திரும்பியிருப்பாங்க, திரும்பிருக்கு அம்மா வாழ்வது டவுட்டு தான்பாங்க. 2 ஜீவனும் பாதுகாப்பது ரொம்ப சந்தேகமாங்க. ஒருவேளை அந்த சூழ்நிலை இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சுக பிரசவத்தை கொடுக்கணும். தாயும் பிள்ளையும் சுகத்தோடு அந்த பிரசவ காலங்களை வரை கத்தர் அப்படி நடத்தி பிரசவ காலம் பூரணமாகும் போது அவள் பிரசவித்தாள் என்கிற வாக்கு நிறைவேறும்படி பிரசவ காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒருவேளை மருத்துவம் சொல்லியிருக்கலாம், இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணுன்ற தேவனை அதையும் மாற்ற வல்லவர். அவளுக்கு சுகப்பிரசவம் தரும்படியாக எல்லா கைகளை தட்டி கத்தரை நாம் மகிமைப்படுத்தி தேவரே அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு சுக பிரசவங்கள் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்தணும். சபையாருக்காக நாம் கத்தரை சோதனை பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். கத்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்தாவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்கள் என்று இந்த 3ஆம் நாள் ஞானஸ்நானத்தை குறித்து இந்த 3 வாரங்களும் ஆண்டவரே எங்களுக்கு ஒன்று தெரியாது, நீ கற்று தந்ததை, நீ சொல்லி தந்ததை நாங்கள் 3 வாரங்களாக ஆண்டவரே நாங்கள் அதை ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராக ஆண்டவரே நாங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தையை பகிர்ந்து கொடுத்துருக்குறோம். அந்த வார்த்தை திரும்பி வரக்கூடாதப்பா. குழம்பு இருக்கிற, தெளிவில்லாமல் இருக்கிற அவளுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த சத்தியத்திற்கு வருவதற்கு எங்கெல்லாம் இதை அமர்ந்து கேட்கிறார்களோ அவளுக்குள்ளாக இந்த வசனத்தினுடைய தெளிவை உண்டாக்கி இந்த வசனந்தான் ஜீவன், இயேசு சொன்னதான் சத்தியம் என்று கீழ்ப்படிந்து சத்தியத்துக்குள் வருவதற்கு தேவன் கிருபை செய்வது போவதற்காக ஸ்தோத்திரம். சபையார் வீடு செல்கிற வரையும் பாதுகாப்பு தாங்க. துதிக்கான மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தர் என் உடலமேடு பிரசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தவனோடும் கேட்கிற யாவரோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் சதா கால என்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆம். அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதி.